Hello everyone, welcome to our Senivasan Chemistry CSIR NET Certificate Examination. CSIR UGC NET exam June 2025. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். CSIR UGC NET exam ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் த்ரூ NTA வெப்சைட் June 3rd to 23 June 2025. ஸோ இப்போவே நீங்க CSIR UGC NET exam அப்ளை பண்ணலாம். Last date for successful transition of examination fee 24 June 2025. Correction in the particular of application form online only 25th June to 26th June 2025. So உங்களோட எந்த ஒரு டீடைல்ஸையும் நீங்க வந்து சேஞ்சஸ் பண்றீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னா 25th to 26 ஆஃப்டர் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை சப்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அந்த ஒரு 2 daysல மட்டும் 25th to 26th நீங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் டேட்ல நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டா இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 26, 27 and 28. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் 10 to 15 days முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. But the date of examination next month, July 26, 27 and 28. In the CSIR UGC NET exam, June 2025. So, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா எம்எஸ்சி கரண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் எழுதலாம், எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணவங்களும் எழுதலாம். ஸோ ஜென்ரல் ஆர் அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக் சொசைட்டி கேண்டிடேட்ஸ் who has secured at least 55 marks. ஸோ உங்களோட எம்எஸ்சியில நீங்க வந்து ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ்டா இருந்தீங்கன்னா 55% உங்களோட எம்எஸ்சி மார்க்ஸ் இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, தேர்ட் ஜெண்டர், ஸோ நீங்க வந்து 50% எடுத்திருந்தா போதும், 5% உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி ஒன்லி. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. பட் ஆனால் ரிலாக்ஸேஷன் இருக்கு. 30 years plus 5 years 35 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணலாம். ஃபார் ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, தேர்ட் ஜெண்டர் கேட்டகரிஸ் அண்ட் 2 women applicants. ஸோ இவங்க எல்லாருமே 35 வயசு வரைக்கும் நீங்க டைரக்டா ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நெட் அண்ட் பிஹெச்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா there is no upper age limit. லெக்சர்ஷிப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா there is no age limit. Admission to PhD ஒன்லிக்கும் பாத்தீங்க அப்படின்னா there is no upper age limit. ஸோ ஜேஆர்எஃப்க்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் இருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நெட் அண்ட் பிஹெச்டி ஒன்லிக்கு பாத்தீங்கன்னா there is no age limit. ஸோ இதுல கேட்டகரி 1 பாருங்க, அவார்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி. ஸோ நீங்க வந்து பிலோ 35 இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்க எலிஜிபிள் ஃபார் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி அட்மிஷன். கேட்டகரி 2 வந்து அபோவ் 35 இருக்கிறீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அட்மிஷன் டு பிஹெச்டி. ஸோ நீங்க வந்து ஜேஆர்எஃப் அப்ளை பண்ண முடியாது அபோவ் 35 அண்ட் எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி அட்மிஷன்ஸ். கேட்டகரி 3 வந்து அட்மிஷன் டு பிஹெச்டி ஒன்லி. கேட்டகரி 3 பிஹெச்டி ஒன்லி கூட பாத்தீங்கன்னா வேலிட் ஃபார் பீரியட் ஆஃப் 1 year. ஸோ 1 yearல நீங்க அந்த பிஹெச்டி ஒன்லில செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணிருக்கணும். CSIR UGC NET exam கம்ப்ளீட் ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. ஸோ கெமிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 120. பார்ட் ஏ டோட்டல் கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அதுல 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். பார்ட் ஏ 2 மார்க் செக்ஷன். ஸோ நெகட்டிவ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் CSIR UGC NET எக்ஸாம் நெகட்டிவ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, 25% நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ பார்ட் பி 2 மார்க் செக்ஷனால 25% 0.5 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் ராங் அப்படின்னா 0.5 நீங்க ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணதுல இருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லா 200% தெரிஞ்ச ஆன்சரை மட்டும் கரெக்டா அட்டன் பண்ணுங்க. பார்ட் பி 40 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா கெமிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும். 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க 35 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்.
2 mark section and 0.5 negative mark. Part C complete 60 questions இருக்கும். 25 questions நீங்க அட்டெண்ட் பண்ணணும் and 4 mark questions. So negative marks 1 mark. So total பாத்தீங்கன்னா 120 questions இருக்கும். 75 questions நீங்க அட்டெண்ட் பண்ணணும். Chemical science, physical science, life science, mathematical science and earth, atmospheric, ocean and planetary science. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ரிமைனிங் சப்ஜெக்ட்டுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல கெமிக்கல் சயின்ஸுக்கு நான் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரியா பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் அண்ட் எர்த், அட்மாஸ்பெரிக், ஓஷியன் அண்ட் பிளானட்டரி சயின்சஸ் பாத்தீங்கன்னா பார்ட் ஏ செக்ஷன் இருக்கு, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. ஸோ இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுல கெமிக்கல் சயின்ஸுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் பி அண்ட் பார்ட் சில எந்தெந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய எல்லா சிஎஸ்ஐஆர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், கொஸ்டின் பேட்டர்னையும் எந்தெந்த டாபிக்ல எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயிலையும் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் த்ரூ இந்தியா ஆன்லைன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவில் நீங்க எங்க வேணாலும் இந்த எக்ஸாமை நீங்க அப்ளை பண்ணலாம், எங்க வேணாலும் நீங்க இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, நாகர்கோயில், மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர், விருதுநகர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாத்துலயுமே ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் சென்டர் இல்லாம த்ரூ இந்தியா பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் ஜூன் 2025 அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜெனரல் கேட்டகரி 1150 rupees, ஜெனரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி 600, SC/ST, person with disability, third gender 325. சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் இன்னொரு சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் பாத்தீங்க அப்படின்னா டியூரேஷன் வந்து மினிமம் 6 months கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 180 டேஸ்க்கு மேலதான் சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. 2011 இருந்து 2018 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா 180 டேஸ்க்கு மேல இருந்துகிட்டே இருக்கும். 180 டேஸ் வந்து மினிமம் இருந்திருக்கு. அதுவே 2019 இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 180 டேஸ்க்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பேண்டமிக் அப்புறம் 200, 300 இன்க்ளூடிங் 400 டேஸ் கூட கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா இது வரைக்கும் கடந்த ஒரு 14 வருஷமா இல்லாம ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா 148 டேஸ் மட்டும்தான் ஒரு சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் இன்னொரு சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் டியூரேஷன் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் டியூரேஷனை குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா எப்பவும் கேட்டுட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜூன் அண்ட் டிசம்பர் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் தான். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பிப்ரவரி மந்த் கண்டக்ட் பண்ண சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் அகைன் இமிடியேட்டா ஜூலைலே கண்டக்ட் பண்றாங்க. சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் ஜூன் 2025. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போலேருந்தே நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 26, 27, 28 எக்ஸாமினேஷன் இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஃபோர் 10 days ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த டேட்ல பர்டிகுலர் சப்ஜெக்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.